நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நோ மிஸ்டர் சர்மா, நான் 10 கோடியை பத்தி இப்ப நான் பேசல. இல்ல நான் 10,000 பத்தி பேசிட்டு இருக்கேன். அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, எனக்கு அட்வான்ஸ் கிடைச்சிருச்சு. மிஸ்டர் சர்மா, I'll call you back. இங்க பாருங்க, நான் இங்க வேலை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு நல்ல குவாலிட்டியான பொருள் தான் வேணும். ஐயோ, குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆஹாஹாஹா, குவாலிட்டினா என்னன்னு நீங்க எனக்கு சொல்லி புரிய வைக்கிறீங்களா? நான் ஸ்வீட் கடைக்காரர் பொண்ணு, பிசினஸ் மேனோட மனைவி. இப்ப ஒழுங்கா நீங்க புரிஞ்சு பேசுறீங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல நான் எழுதிக்கிறேன், இருங்க. சொல்லுங்க. சரி, ரொம்ப நன்றி. நீங்க டைமுக்கு வந்துருங்க. என்ன? சரிங்க. என்னங்க, வந்துட்டீங்களா? நீங்க எப்பவும் காதுல உன்னை மாட்டிக்கிட்டு பேசிட்டே இருப்பீங்களே, அது என்னன்னு சொல்லுவாங்க? அது எங்க கிடைக்கும்? ஆமா, இதோட விலை எவ்வளவு இருக்கும்? சரி விடுங்க, நானே கேட்டு பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கார்டு எங்க பிரிண்ட் பண்ண முடியும்? என்ன கார்டு? மேரேஜ் கார்டு. அது என்னன்னா, நம்ம கல்யாணம் ரொம்ப அவசரமா நடந்ததுனால எனக்கு நேரமே கிடைக்கல. நான் பிசினஸ் கார்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதை எங்க பிரிண்ட் பண்ண முடியும்? நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் அஜய் கிட்டே கேட்டுக்கிறேன். அடேங்கப்பா, பிரியா உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரிதான். ஆனா அஞ்சலிமா, வரப்போற தேவதைக்காக ஊஞ்சல், ஆனா மாப்பிள்ளையோட ராணி அம்மாவுக்காக பாட்டி, எனக்கும் சேர்த்து தானே இது. எனக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபேன்சி ட்ரெஸ்க்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போறதுனே எனக்கு தெரியல. கிழிஞ்ச புடவை அக்கா மாதிரி வேஷம் போட்டு போவா. போகும்போது crocodile டீஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் போகணும். மனோரமா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யோசனை ஒண்ணு அவ்வளவு மோசமானது இல்ல. நீ ஓ மருமக மாதிரி போ, அப்புறம் மருமக அவ மாமியார் மாதிரி ஒன்ன மாதிரி வரட்டும். என் ரூமுக்கே கொண்டு வந்து கொடுங்க. டீயும் வேணும், தண்ணியும் வேணும். ஹலோ, ஹாய், பாய் பாய். சரி, என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அத்தம்மா, ப்ளீஸ். அக்கா, நீங்க ஸ்ருதியை பாத்தீங்களா? இல்லையே, காலையில இருந்து நான் உங்களை பார்க்கவே இல்லையே. ஹரிபிரகாஷ், நீ ஸ்ருதியை பாத்தியா? அஸ்வினியா அவங்க காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. நிறைய வேலை இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க. காலையிலேயே போயிட்டாளா? அப்படி எங்க போனா? அஸ்வினோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணனும்னு ஏதாவது ஐடியா பண்ணிருக்காளா என்ன? நான் ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஹலோ ஸ்ருதி, நீங்க எங்க இருக்கீங்க? பிசினஸோட முதல் நாள்ல இருக்கேன். என்னது? நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன்க்கா. சாரி சார், இப்பதான் டெலிவரி வந்தது. அதான். டெலிவரியா? தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஃபார். இதுக்காக தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ. யா மிஸ்டர் ராய். குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு கால் பண்ணேன். அஞ்சலி மேமோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் நீங்க சொல்லியிருந்தீங்களா? மிஸ்டர் ராய், நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். இது எல்லாமே நான் என்னோட ராணியம்மாவுக்காகவும் பிறக்க போற குழந்தைக்காகவும் தான் செய்யறேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அஸ்வின், ஆனா அஞ்சலிக்கும் இந்த பூனை ரொம்ப பிடிக்கும்.
ஹலோ மிஸ்டர் ராய். யா, இந்த மாசம் அக்காவோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். ஆனா நீங்க அக்காவோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஓகே. ஷாம் தன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக ரொம்ப தெளிவா இருக்கா. அக்காவையும் ரொம்ப கவனமா பாத்துக்கிறான். அதனால அவன் என்னதான் செய்யறான்னு பார்க்கலாம். எப்படி நீங்க திடீர்னு இந்த விஷயத்த சொல்லலாம்? இங்க சாப்பாடு வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை பாருங்க சார், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எங்களுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கும் போது நாங்க எதுக்கு நீங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடணும்? அதுவும் டபுள் அமௌண்ட்க்கு. என்ன டபுள் பணம் அது இதுங்கிறீங்க? இங்க பாருங்க சார், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எப்படி மெதுவா பேசுறது? என் குடும்பமும் நானும் சாப்பிட வேண்டாமா? நீங்க திடீர்னு சொன்னா எப்படி? என் சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லையே. What the hell is going on? ஏன் எல்லாரும் இப்படி சத்தம் போடுறீங்க? நான் தான் அப்பவே சொன்னல கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு. பாத்தீங்களா, நீங்க கத்தனதால சார் வந்துட்டாரு. சார், நீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் செய்றீங்க? யாரு நீங்க? சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், தயவு செய்து இப்படி எல்லாம் செய்யாதீங்க சார். மேல வாங்க. ஓகே சார். மத்தவங்க அவங்க வேலையை பாருங்க. கோ. அஸ்வின் சார் கூப்பிட்டுருக்காருல, முடிஞ்சுது இவன் கதை. இங்க பாருங்க, 75,000 இருக்கட்டும் இல்ல 1 லட்சமா கூட இருக்கட்டும், அந்த வாட்ச் வேணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எப்படியாவது அதை நான் வாங்கியே தருவேன் சொல்லிட்டேன். ஓகே, 1:30 மணிக்குள்ள உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்து அனுப்புறேன். ஓகே. ரொம்ப நன்றி. பேங்க் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட். பேலன்ஸ் எப்படி இவ்வளவு கம்மியாச்சு? எப்பவும் இந்த தேதிக்கு பணம் வந்துருமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Come in. சார், நான் ஏதோ ஒரு நாள் இல்லைன்னதும். Who the hell are you? யாரு நீ? என் பேரு சுக்லா, கேன்டீன்காரன் சார். தினமும் காலையில சக்கரை இல்லாம டீ, அப்புறம் ஈவினிங் சக்கரை இல்லாம காபி நான் தான் கொண்டு வந்து கொடுப்பேன் சார். இப்போ உன்னோட ப்ராப்ளம் என்ன? சார், அதை தான் நானும் கேட்கணும்னு வந்திருக்கேன். எங்களோட சர்வீஸ்ல என்ன சார் ப்ராப்ளம்? எங்க சாப்பாடுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? தயவு செய்து சொல்லுங்களேன் சார். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? விஷயத்துக்கு வா. என்ன விஷயம் சொல்லு. இங்க உள்ளவங்க எல்லாருமே கேன்டீன் சாப்பாடு வேணாம்னு சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் ஏதோ புது லஞ்ச் சர்வீஸ் கிடைச்சிருச்சாம். லஞ்ச் சர்வீஸா? இவங்க எல்லாம் சாப்பாடு வாங்கினதா சார் என் வீட்டுல 3 வேளை சாப்பாடு. நீங்களும் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? இதுல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல சார். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? அதால உனக்கு என்னப்பா பிரச்சனை? எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னே புரியல. என்ன பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகலையா? நீங்க தயவு செஞ்சு ஒரு முறை சரியா செக் பண்ணுங்க. இல்லையா? சரி. ஹலோ, அஞ்சலியோட அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நோட் பண்ணிக்கங்க. அக்கவுண்ட் நம்பர் சொல்லட்டுமா? 1868. சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போதான் எல்லாம் புரியுது சின்னா. என்னோட அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்புறத கூட நீங்க நிறுத்தணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அக்காவோட அக்கவுண்ட்ல மட்டும்தான் பணம் போடணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களோ? இது கொஞ்சம் கூட சரியில்லை சின்னா. மாமா விஷயத்துல இப்படி ஒரு அநியாயத்தை பண்றீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
அது நடக்கவே நடக்காது சின்னா. அது நடக்காது. சாரி சார், இப்பதான் எங்களுக்கு டெலிவரி கிடைச்சது. தேங்க்யூ சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஃபார். இதுக்காக தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இங்க இருக்கவங்க எல்லாருமே எங்க கேண்டீன் சாப்பாடு வேணாம்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருக்கும் ஏதோ புது லஞ்ச் சர்வீஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணது நீதானா? Sit down. உட்காரு. சரி, நான் உட்கார்றேன். அப்பவே வந்து உட்காரணும்னு நினைச்சேன். ஏன்னா காலையில இருந்து வேலை செஞ்சு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். காலையில மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சாப்பாடு சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வாங்கி தானே ஆகணும். சமைச்சு ஆற வச்சு அது டப்பால போட்டு இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் என்னதான் பண்ண போறணும்? What the hell are you doing? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா கேரட் அவ்வளவு நல்லா இல்ல. அந்த காய்கறி கடைக்காரனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க சுருதி? என்ன பண்றனா? அஸ்வின், உங்களுக்கு தெரியாதா? நான் புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். டிஃபன் பாக்ஸ் பிசினஸ். சுருதி, நீ பிசினஸ் செய்யணும்னு என்ன அவசியம்? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என் இமேஜை பத்தி யோசிக்கணும்னு உனக்கு தோணலையா? ஸ்ருதி அஸ்வின் வைக்கலாமா இல்ல அஸ்வின் ஸ்ருதின்னு வைக்கலாமா? ஏஎஸ் டிஃபன் பாக்ஸ் சர்வீஸ். இந்த பேர் நல்லா இருக்கும். உடனே பேர் பிரிண்ட் பண்ண கொடுத்துடணும். பிசினஸ் கார்டு வேற ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் சுருதி, என்ன பாரு. என்ன பாருன்னு சொல்றேன்ல. என்னோட ஆபீஸ்ல யாரும் எந்த டப்பா சர்வீஸும் பண்ணக்கூடாது. Do you understand? உனக்கு புரியுதா இல்லையா மிஸ் ஸ்ருதி? நான் மிஸ்ஸஸ் அஸ்வினும் தான். சூப்பர் ஐடியா. முழு பேரும் கிடைச்சிருச்சு. ஏஎஸ்எஸ்ஆர் டிஃபன் பாக்ஸ் சர்வீஸ். இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கும். இது பாரு, உனக்கு ஒரு வேளை பணம் வேணும்னா ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்டர் அஸ்வின். நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு பாப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்ககிட்ட 3 லட்சம் வாங்கினாலும் சரி, 300 ரூபாய் வாங்கினாலும் சரி. அதனால தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். பணத்தை நானே சம்பாதிக்க போறேன். அப்புறம் இந்த வேலையை நான் சொந்தமா செய்யறேன். இது இந்த ஸ்ருதி அஸ்வினோட டிஃபன் பாக்ஸ் சர்வீஸ். எல்லாருக்கும் வீட்டு சாப்பாடு கொடுப்பேன், அதுவும் கம்மி விலையிலேயே. இந்த டப்பால எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. மத்தவங்களுக்கும் இல்ல, புரியுதா? உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நேத்து இந்த சேர்ல உங்களை மாதிரியே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க. அவரும் நான் கொண்டு வந்த சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிட்டாரு. இல்ல அது நீங்க இல்லங்க, அது வேற யாரோ. அப்புறம் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா சாப்பிடலாம். சக்கரை போடல. அது என்னன்னா யாருக்கு என்ன ருசி வேணும், எப்படி வேணும்னு தெரிஞ்சு செய்வேன். அதானே என்னோட வேலை. நான் ஒண்ணும் உங்களை மாதிரி இல்ல. சுருதி, அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஆர்டர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப மோசம். ஓனர்னா வயித்தை நிரப்பணும். ஆனா ஓனரோட மனைவி அவங்களே டப்பாக்களை சப்ளை பண்ணி எனக்கு சாப்பாடு இல்லாம பண்றாங்க. சுதி சமைக்கிற சாப்பாடு ரொம்ப நல்லாவும் இருக்கு, ரொம்ப ருசியாகவும் இருக்கு. எண்ணெயும் அதிகமா இல்ல, மசாலாவும் அதிகமா இல்ல. எல்லாத்த விட விலை கம்மியா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்க சாப்பாடை நாங்க எதுக்கு சாப்பிடணும்? என்னோட சமையல் யாருக்கும் பிடிக்கலனா அது என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. நான் ஏதாவது மாற்றம் செஞ்சிருப்பேன். அக்கா, நீங்களே பார்த்து சொல்லுங்க, இதுல எந்த கலர் நல்லா இருக்கும்? பாட்டி கிட்ட கேளுங்க. பாட்டிமா, நீங்களே பார்த்து சொல்லுங்க, பிறக்க போற குழந்தைக்காக எந்த கலர்ல ட்ரெஸ் தைச்சா நல்லா இருக்கும்? அதே எங்க கலரை காட்டு. பயன்படுத்துறோம். ஆ
இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத வச்சிரு. அம்மா அஞ்சலி, ஏதாவது பேர் யோசிச்சு வச்சிருக்கியா இல்லையா? ஆ, அனார்கலி. இத நான் எதுக்கு சொன்னேன்னா, நடக்க போற ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நான் அனார்கலி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன். ஆ, இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் மனோரமா. நீ அக்பர் மாதிரி இரு, அப்புறம் நீ பிரியாவை அனார்கலியா இருக்க சொல்லு. நான் ஏன் சொல்றேன்னா, ஹோலி பண்டிகை அன்னைக்கு அக்பர் மாதிரி தானே சுத்திட்டு இருந்த. அன்னைக்கு ரொம்ப அழகா இருந்த. என்ன சரிதானே அஞ்சலி? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருமா. அக்கா, அஞ்சலிக்கா, இந்தாங்க, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க அத்தை, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. என்னோட முதல் பிசினஸ் நான் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முதல் சம்பளம் கிடைச்சிருக்கு. என் முதல் ஆர்டரையும் நான் நல்லபடியா முடிச்சிட்டேன். சூப்பரா இருந்தது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. முதல்லயே உங்ககிட்ட நான் அனுமதி கேட்டிருக்கணும். நான் அப்படி செய்யாம, அது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தோணுச்சு. அதனால இல்ல, தான் நான் பரவாயில்ல ஸ்ருதி, இருக்கட்டும், விடுங்க. முதல்ல உங்களோட அந்த சூப்பர் ஹிட் பிசினஸ் எதுன்னு எங்ககிட்ட சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. சாப்பாடு பிசினஸ். நான் புதுசா டிஃபன் பாக்ஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சாரி சார். நீ எதுக்கு இந்த லஞ்ச் ஆர்டர் பண்ண? அப்படி இதுல என்னதான் இருக்கு? வாட்ஸ் த பிக் டீல்? சார், அண்ணி ரொம்ப டேஸ்டா சமைக்கிறாங்க சார். மேம். எஸ் சார். ஐ மீன், நாங்களாம் நல்லா சாப்பிட்ற வரைக்கும் மேடம் எங்கிட்டேருந்து பணம் வாங்குறதே இல்லை. ஆமா சார், நாங்க எல்லாரும் வீட்ல இருக்கிற மாதிரி தோணுது. வீட்டு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஐ see. அதனால தான் சார் அவங்க இன்னையில இருந்து லஞ்சா இருக்கட்டும், டின்னரா இருக்கட்டும், ஸ்நாக்ஸா இருக்கட்டும், எதுவும் ஆர்டர் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்க எல்லாருமே இப்பவே இந்த நிமிஷமே கால் பண்ண எல்லா ஆர்டர்ஸையும் கேன்சல் பண்ணணும். ஆனா அது சார் சொன்னது கேட்கலையா? ஓகே சார். ஓகே. இனிமே இது இந்த ஆபீஸோட ரூல். Nobody ever questions me. Ever. புரியுதா? எஸ் சார். எல்லாரும் இப்பவே கால் பண்ணி ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க. இஸ் தட் கிளியர்? எஸ் சார். அவங்க விஷயத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார். கண்டிப்பா செய்ய முடியும். இது ரொம்ப ஈஸி. நான் பொருள் எல்லாம் வாங்கினேன். காலையில எந்திரிச்சு எல்லாருக்கும் சமைச்சேன். அட்வான்ஸ் பணத்தை வச்சு எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ரொம்ப பாசமா எல்லாருக்கும் அந்த சாப்பாட்டையும் கொடுத்தேன். சரி ஸ்ருதி, உங்களுக்கு இப்படி வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவசியம் இருக்கோ இல்லையோ, இத கொஞ்சம் பாத்தியா? வேலையெல்லாம் பண்ணும்போது கூட இவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. முகத்துல ஒரு புது பொலிவு தெரியுது சுருதி. ஆனா அத்தம்மா, சொசைட்டில இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? ஹஸ்பண்ட் பாஸ், வைஃப் குக். இந்த ஜோடியை ஹெவன்ல மிக்ஸ் பண்ணாங்களா இல்ல கிச்சன்லயானு கேட்பாங்க. ஹலோ, ஹாய், பை பை. பிரேக்கிங் நியூஸ். ஸ்வீட் கடைக்கார பொண்ணு அஸ்வினோட மனைவி ஆயிட்டா. சொசைட்டில இருக்கிறவங்க 4 விதமா பேச ஆரம்பிப்பாங்க. ஹலோ, ஹாய், பை பை. மனோரமா, எப்போ இந்த சமூகத்தை பத்தி நாம கவலைப்பட்டதே இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நீ இந்த வீட்டு மருமகளா நிக்கிற. அப்பவும் யார பத்தி யோசிக்கல, இப்பவும் யோசிக்கல. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதுதான் ஸ்ருதிக்கு சந்தோஷம்னா அதை செய்யட்டும். ஆனா சம்பாதிக்கிறதுக்காக இதை செய்யற அப்படின்னா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க காலில் நிக்கிறது ரொம்ப நல்லது.
அதுக்கு முயற்சியும் பண்ணணும். ஆனா ஸ்ருதி, நீங்க இவ்ளோ அதிகமான வேலைய தனியா எப்படி? இல்லக்கா, நான் தனியா எதுவும் செய்யல. அவங்க விஷயத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார். இதை நீ சொல்றியா? அப்ப காலையில ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண? நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் சார். ஆனா ஸ்ருதி அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன தன்னோட பார்ட்னரா மாத்திக்கிட்டாங்க. இப்ப மார்க்கெட்ல இருந்து பொருள்லாம் நான் சப்ளை பண்ணுவேன். அவங்க சமைப்பாங்க. அப்புறம் ஸ்டாஃபுக்கெல்லாம் டப்பாவை நான் சப்ளை பண்ணுவேன் சார். உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க சார். அவங்க ஒரே நேரத்துல எல்லா ஸ்டாஃப்க்கும் சாப்பாடை கொடுத்து ஸ்ருதி அம்மா என் குடும்பத்துக்கும் வழியை காட்டிட்டாங்க. அவங்க உண்மையிலேயே அன்னபூர்ணா தேவி தான் சார்.